சிவாயவசி என்னவும் செபிக்க இச்சுகம் எலாம். சிவாயவசி என்னவும் செபிக்க யாவும் சித்தியாம். சிவாயவசி என்னவும் செபிக்க வானம் ஆளலாம். சிவாயவசி என்பதே இருதலைத்தி ஆகுமே. சிவவாக்கியர். ஆனா இதெல்லாம் புரியாத என் முட்டாள் மாப்பிள்ள பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்தே தீருவேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஆஹா, இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தாம் மாப்பிள்ள பைத்தியமாயிடுவார்னு சொல்லியே இந்த ஆள் பைத்தியமாயிடுவார் போல இருக்கே. அது வரைக்கும் இந்த ஊரை காக்குற பொறுப்பை விக்ரமன் சார் கிட்ட தான் கொடுத்திருக்காரு. எனக்கு எப்போதான் பௌர்ணமி வரும் தான் இருக்கு. அது சரி, பைத்தியம் ஆகிறதுக்கு இவ்வளவு ஆர்வம் வேற. மென்டல் ஆகிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு நினைக்கிறியா? ஆனா பிரச்சனை அது இல்ல. என்ன விரும்புற பொண்ணு நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ரஞ்சினி விஷயத்துல நேத்திக்கு பெஞ்ச மழையில முளைச்ச காலம் நீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. வயல்வெளியில, அதுவும் வெட்ட வெளியில இன்னும் ஒரு துணிச்சல் இருந்தா யாராவது பாத்துருவாங்கன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம, ஊர் பிரசிடென்ட் பொண்ணாச்சே, 4 பேர் தப்பா பேசினா அப்பா அசிங்கப்படுவாருன்னு எதை பத்தியும் கவலைப்படாம அவன் கூட பேசிக்கிட்டு இருக்க. இவ்வளவு என்னப்பா பண்றது? நான் அவங்கிட்ட போய் கேக்குறேன், ஆமா நானும் உன் தங்கச்சும் காதலிக்கிறோம் அப்படின்னு என்கிட்டயே திமிரா பேசுறான்ப்பா. பக்கத்துல விஜய் சார் வர நிக்கிறாரு. அந்த நேரத்துல எனக்கு எப்படி இருந்திருக்கும்? பொம்பளை புள்ள வீட்டுல அடகொடக்கமா இருக்கணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்களே, அது எங்க எடுத்து போய் விட்டுருக்கு பாத்தீங்களா? எங்க கொண்டு போய் விட்டுருச்சு? நான் என்ன கேட்டு போய் வந்து நிக்கிறேன்? என் மனசுக்கு பிடிச்சவர் கூட இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் மனசளவுல முடிவு பண்ண பின்னாடி அவர் கூட நின்னு பேசிட்டு இருந்த. இது என்ன பெரிய குத்தமா? என்னமோ குடும்பமானத்தையும் வாங்கிட்ட மாதிரி இந்த பேச்சு பேசுற நீ. ரஞ்சனி, என்ன பேசுற நீ? உன் கல்யாணத்தை நீயே முடிவு பண்ணுவியா? அப்படி முடிவு பண்ணிட்டு ஊருக்கு வெளியில அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பியா? உன் அண்ணன் பார்த்தா அதை என்கிட்ட வந்து சொன்னான். ஊருக்காரங்க பார்த்தா தப்பா பேச மாட்டாங்களா? அப்படி பேசினா அது எனக்கு நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா? நாளைக்கு ஊருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைனா பிரசிடென்டா போய் நான் நின்னா, முதல்ல உன் பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியல, நீ எல்லாம் மத்தியாசம் பேச வந்துட்டியான்னு என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க? பொண்ணை பெத்த அப்பனுக்கு மகளுக்கு எப்படிப்பட்ட இடத்துல மாப்பிள்ளைய பார்க்கணும் தெரியாதா? நாம பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைய பொண்ணு கட்டிக்குவான்னு ஒரு அப்பன் நினைக்க மாட்டானா? உனக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தா என் முன்னாடியே மனசுக்கு பிடிச்சவரு இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தனால அவர் கூட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லுவ. அப்போ உன் கல்யாண விஷயத்துல நீ முடிவு பண்ணிட்டா போதுமா? எங்க விருப்பம் உனக்கு முக்கியம் இல்லையா? இங்க பாரு ரஞ்சனி, நான் வேண்டான்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? இங்க பாருமா, நம்ம ஊர்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈஸ்வரங்கிட்ட தானே உத்தரவு கேட்போம். உத்தரவு கிடைக்கலன்னா அதையும் மீறி நீ ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்குவியா? என்ன பேசுற நீ? அப்பா கேக்குறாருல, பதில் சொல்லு. ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தலை குனிஞ்சிட்டு இருக்க. நான் நல்ல பொண்ணுதான்ப்பா. உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நானே சொல்லியிருக்கணும். ஒருத்தரை நான் மட்டும் விரும்பினா போதுமா? அவரும் என்ன விரும்ப வேண்டாமா? கண்ணு அவருக்கு இருக்கிற பிரச்சனையில அவர் என்ன திரும்பி கூட பார்க்கல. என் விருப்பத்தை அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இப்ப கொஞ்ச நாளாதான் அவர் என் விருப்பத்தை ஏத்துட்டு இருக்காருப்பா. கண்ணை என்னை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஈஸ்வரன் கிட்ட என் வேண்டுதலை வச்சுட்டேன். என் ஆசையை நிறைவேற்றி வையின்னு விருட்சத்தை சுத்தி வந்துட்டேன். அதனால ஈஸ்வரனோட உத்தரவு கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும்னு நம்பிக்கை இருக்குப்பா. அப்புறம் என்ன, ஈஸ்வரனோட உத்தரவு கிடைச்சிட்டா நீங்க என்ன வேண்டான்னு சொல்வீங்க? நான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணனே ஒழிய உங்க சம்மதம் இல்லாம அவரை கட்டிக்கணும்னு நினைக்கலப்பா. அதுக்காக கண்ணனை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். பாத்தீங்களாப்பா, என்ன ஒரு ஆணவமா பேசுறா? நான் ஒன்னும் ஆணவமா பேசல.
என் மனசுல உள்ளதுதான் பேசுறேன், உண்மையா பேசுறேன். அப்பா விஜய் சாருக்கு உன்னை கட்டி கொடுப்பான்னு சத்தியம் பண்ணிருக்காரு. அப்பா சத்தியம் செய்யறதுக்கு முன்னாடியே நான் கண்ணனை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். சாமி கிட்டயும் என் ஆசைய சொல்லி அதை நிறைவேற்ற சொல்லி வேண்டுதலும் வச்சிருக்கேன். விஜய்க்கு என்ன கட்டி கொடுக்கறேன்னு அப்பா மனசார சத்தியம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி பாக்கலாம். அந்த ஆளாவது சித்தர்களை ஜெயிக்கிறதாவதுன்னு தானே சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் விஜய் சார் கண்டிப்பா சாதிப்பாரு. அப்படி அவர் சாதிச்சிட்டா அப்பா செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிடுவா நீ? அப்படி ஒரு சங்கடத்தை சாமி எனக்கு கொடுக்காது. என்னடி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? விஜய் சாரோட கண்ண வசதியானவனா? விஜய் சார் படிச்ச படிப்பு என்ன? எப்பேற்பட்ட கோடீஸ்வரம் வீட்டு புள்ள. இந்த கண்ண என்ன வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு ஓட்ட சைக்கிள போயிட்டு இருக்கான். அவனை நீ கட்டிக்கிட்ட உன்னை அந்த ஓட்ட சைக்கிள உட்கார வச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருப்பான். தான் அப்பாவா இருந்தாலும் சரி, மத்த யாரா இருந்தாலும் சரி, யார பத்தியும் துளி கூட கவலைப்படாம தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்ற ஒரு பைத்தியக்கார கோடீஸ்வரனை கட்டிக்கிறத விட மத்தவங்கள மதிக்கிற ஒரு நல்ல மனுஷனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்டவரு ஓட்ட சைக்கிள்ல போனா கூட அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. அது சரி, அதெல்லாம் நீ கவலைப்பட மாட்ட. ஆனா எங்க மான மரியாதை என்ன ஆகுறது? மான மரியாதைய பத்தி நீ பேசுறியா? அந்த விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாதா? அப்பா முன்னாடி சொல்ல வேண்டாமேன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலையே. வேண்டானே, எல்லாத்தையும் அந்த ஈஸ்வரன் பாத்துக்குவான் தான். எல்லாரும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்க. உங்களை கூப்பிட்டு விசாரிச்சா ஆமா செஞ்சோன்னு உண்மையை ஒத்துக்குவீங்களா? அந்த சாமி மேல கூட சத்தியம் பண்ணுவீங்க. இவ எமல வேணும்னு ரொம்ப அபாண்டமா பழி போடுறாப்பா. நீங்க இவ சொல்றதுல நம்பாதீங்க. ஏதோ சொல்லி பேசி பேச்ச மாத்த பாக்குறா. நீங்க இவ விஷயத்த கேளுங்க முதல்ல. ரஜினி, கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியே, அவன் வீட்டு நிலவரம் என்னன்னு தெரியல உனக்கு? ராமண்ணா கொலை குற்றவாளியா ஜெயில இருக்காரு. அவங்க அக்கா பழைய ஞாபகம் எல்லாம் போய் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரா. அவங்க விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு வெளியில தெரியாத மர்மமா இருக்கு. நாளைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கொலகார வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டான்னு எனக்கு அவ பேர் வரணுமா? ஐயா வணக்கம். வணக்கம். வாப்பா. எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கப்பா. வீட்டுல அம்மா அக்காலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நானும் ரஞ்சினியும் வயல்வெளியில நின்று பேசிட்டு இருக்கும்போது ராஜதுரை அதை பார்த்து என்கிட்ட சண்டை போட்டான். வீட்டுல பெரிய பூகமே வெடிக்கும்னு எனக்கு தெரியும். என்னை பத்தி பேச்சு வரும்போது நிச்சயமா எங்க அப்பா ஜெயில இருக்கிற விஷயத்தை பத்தியும் பேசுவேங்க. எங்க அப்பாவை பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு அடுத்தபடியா வைஸ் பிரசிடென்டா இந்த ஊர்ல இருந்தவர். எங்க அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 2 குடும்பமும் எப்படி சொந்தக்காரங்க போல பழகிருக்கோன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. சிவபக்தரான எங்க அப்பாவது கொலை பண்றதாவது ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டாயம் வெளியிலயும் சொல்ல முடியாம மறிக்கிட்டு கொலைப்பழியும் சுமந்துக்கிட்டு அதுக்குண்டான தண்டனை அவர் அங்க அனுபவிச்சுட்டு இருக்காரு. நானும் எங்க அம்மாவும் எவ்வளவோ கேட்டோம், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு நிச்சயமா எங்க அக்காக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எங்க அக்காக்கு பழைய ஞாபகங்கள் நினைவுக்கு வந்துட்டாலும் அப்பா விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே நினைவுக்கு வர மாட்டேங்குது. அதுக்காக அம்மா வேண்டாத தெய்வம் இல்ல. அக்காவை குணப்படுத்த வைத்தியர் மருந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. அக்காக்கு முழு ஞாபகம் வரும்போது எங்க அப்பா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு அவர் வெளியே வரதான் போறாரு. உன் அப்பா விடுதலை ஆயிட்டா நாங்க என் தங்கச்சி உனக்கு கொடுத்துருவோமா? விஜய் சாருக்கு தான் ரஞ்சனியை கட்டி கொடுப்பேன்னு எங்க அப்பா அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா? போடா இல்ல போடான்னு சொல்றேன்ல, போடா. ராஜதுரை அமைதியாரு. வீடு தேடி வந்தவங்கள அவமரியாதையா பேசக்கூடாது. கண்ணா, நீ நாளைக்கு நடக்க போறத பத்தி பேசுற. நாளைக்குங்கிறது நம்ம கையில இல்ல. இன்னைக்கு சட்டப்படி உங்க அப்பா ஒரு கொலை குற்றவாளி. அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றத்தை அவர் மறுக்கல.
அதனால அவர் தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு நிலவரப்படி எங்க பொண்ணை உங்களுக்கு நாங்க எப்படி கொடுக்க முடியும்? என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக உன் வீடு சுமக்கிற பேரை நாங்க சுமக்க முடியுமா? நியாயமான கேள்விதான். எங்க அப்பாவை அந்த பழியிலேருந்தும் தண்டனையிலேருந்தும் காப்பாத்ததான் நான் போராடிட்டு இருக்கேன். ஒரு நாள் எங்க அப்பா குற்றவாளி இல்லைன்னு நிரூபணமாகி வெளியே வரதான் போறாரு. வெறுப்பேத்துறானே. இப்படியெல்லாம் பல நல்லது கெட்டது எல்லாம் யோசனை பண்ணிதான் ரஞ்சினியோட விருப்பத்தை ஏத்துக்காமலே இருந்தேன். ஆனா இவளோட பிடிவாதம் என் மனசை மாத்திருச்சு. எனக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. விஜய் போல அடாவிடியா சவால் விட்டு உங்ககிட்ட சத்தியம் வாங்கி உங்க பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். உங்க பொண்ணு என்ன விரும்பிட்டா, நாங்க மேஜர் ஆயிட்டோம். நாங்க கல்யாணம் பண்ணிக்க உங்க சம்மதம் தேவையில்லைன்னு அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். பெரியவங்க சம்மதத்தோட உங்க ஆசீர்வாதத்தோட தான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு எங்க அப்பா விடுதலை ஆகணும். கூடிய சீக்கிரம் அவர் விடுதலையும் ஆயிடுவாரு. அப்போ அப்பா அம்மா அக்காவோட வந்து பொண்ணு கேட்கிறோம். நீங்க உங்க பொண்ணு எனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுங்க. நீ சொல்லிட்டா என் தங்கச்சி உனக்கு கொடுத்துருவோமா என்ன? சீக்கிரமாவே விஜய் சாருக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம்னு பத்திரிக்கை அடிப்போம். நீ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தயவு செய்து குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடாத. போ, கிளம்பி வந்துடுறானு. லவ் மண்ணாங்கட்டி. வரேன். வரேன் பாட்டி. போயிட்டு வையா. நான் வரட்டுமா? என்னப்பா அவன் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து பொண்ணு கேக்குறேன்னு போறான். நீங்களும் பதிலே சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க. என்ன சொல்ற? உன் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டேன்னு சொல்றா. அவன் நாகரிகமா அவனோட நியாயத்தை சொல்லிட்டு போறான். அவன் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க பொண்ணு கேட்டு வந்தா நாம அவனுக்கு பொண்ணை கொடுக்கறோமா இல்லையாங்கிறது நம்ம விருப்பம் தானே. அதான பார்த்தேன். நான் கூட பயந்தே போயிட்டேன். நம்ம செல்வாக்கு என்ன, அந்தஸ்து என்ன, அவெல்லாம் யாரு? இவ ஆசைப்பட்டான்றதுக்காக இவளை அவனுக்கு கட்டி கொடுத்துட முடியுமா? விஜய் சார் தான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ள. அத ஞாபகம் வச்சுங்க. யாரு ஒரு பைத்தியமாக போறவனா நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்? அட போடா, நீ வேணா எவ்வளவு ஒரு பைத்தியக்காரியை கட்டிக்க. என் பேத்தியை விட்டுரு. வாயே திறக்கணும்னு நினைச்சேன். அடே அருணாச்சலம், நீங்க எல்லாம் பேசி முடிக்கட்டும்னுதான் நான் எதுவும் குறுக்க பேசாம அமைதியாவே காத்துக்கிட்டு இருக்கேன். என் பேத்தி அந்த பையனை ஆசைப்பட்ட விஷயத்த ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. நேரம் வரும்போது நானே அப்பனுகிட்ட பேசுறேன்னு சொல்லி இருந்தேன். அதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சு போச்சே. சரி, எல்லாம் ஈஸ்வருடைய செயல். இந்த பாரியா, கண்ண வந்துட்டு போறானே, ரொம்ப நல்ல பையன். ராமண்ணா குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். நம்ம அளவுக்கு வசதி இல்லைனாலும் இவ அந்த வீட்டுக்கு மருமகளை போனா இவளை அந்த அம்மா தங்க மாதிரி வச்சுக்குவாங்க. இவளை உள்ளூர்ல கட்டி கொடுத்துட்டு நாமளும் அப்பப்ப போக வர இருக்கலாம்ல. நம்மள மாதிரி அவங்களும் ஈஸ்வர மேல பக்தியா இருக்காங்க. ஊர் கட்டுப்பாட்டை மதிக்கிறவங்க. இந்த காலத்துல வேலை வெட்டின்னு ஓடிடுறாங்க. ஆனா அந்த புள்ள அப்படியெல்லாம் போகாம விவசாயத்தை பாத்துக்கிறது. எவ்வளவு மரியாதையா பக்குவமா பேசிட்டு போகுது பாத்தியா? இப்படி ஒரு புள்ள கிடைக்குமா? ஏதோ கெட்ட காலம் விதி. அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை. அந்த தம்பி தான் சொல்லிட்டு போகுதுல்ல, அப்பா விடுதலை ஆனது வந்து பொண்ணு கேட்கறேன்னு. அது வரைக்கும் காத்திருப்போம் ஐயா. வசதியான இடத்துல வாழ போறதை விட போற இடத்துல நம்ம புள்ள சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? நீ என்ன நினைக்கிற? சொரக்காயில உப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். போவியா? அப்பா, இந்த கேள்வி சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. விஜய் சாருக்கு நீங்க பண்ண சத்தியத்தை உங்களால மீற முடியாது. அப்புறம் பாத்துங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எந்த ஒரு முடிவையும் இப்பவே எடுக்கணும்னு என்ன அவசியம் வந்தது? அந்த ஈஸ்வரன் எனக்கு வழி காட்டுவான். அவங்க வேலையை போய் பாருங்க, போங்க. ஏய் கிழவி, சீப்பட வந்துட்டான். லவ் ஆளப்பாரு. பாட்டி, கவலைப்படாதரா சத்தி, எல்லாம் உன் மனம் போலவே நல்லபடியா நடக்கும்.
சித்தர்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட முருகேசனை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்த கோவத்துல சித்தர்கள் எனக்கு வனத்துக்குள்ள வர்றதுக்கு தடை விதிச்சிட்டாங்கன்னு சொன்னா. இனி தானும் தரிசனம் தரக்கூடாது, தனக்கும் அப்படி ஒரு உத்தரவுன்னு சொல்லி யக்ஷினி என்கிட்ட இருந்து மறைஞ்சிட்டா. நம்பூதிரி சொன்ன மாதிரி நம்மளால வனத்துக்குள்ள போக முடியுமான்னு தெரியலையே. நாம என்ன பாவம் பண்ணினோம்? மக்களுக்கு வைத்தியம் பார்க்க மூலிகை பறிக்கத்தானே வனத்துக்குள்ள போறோம். இன்னைக்கு என்னதான் நடக்கிறதுங்கிறத பார்த்துருவோம். பைரவா, எனக்கு காவலா வர வேண்டிய நீயே இப்ப எதுக்காக என்ன போக விடாம தடுக்கிற? நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? என் மருமகன் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு வனத்துக்குள்ள போனது ஒரு குத்தமா? இப்போ நான் மூலிகை பறிக்கத்தான் வந்திருக்கேன். என்ன உள்ள போக விடு. அப்பா, என்னாச்சு? பிரண்டைய பறிச்சுட்டு வரேன்னு சித்தவனத்துக்கு தானே போனீங்க? அப்பா, என்னாச்சுப்பா? வனத்தை காக்கிற கருப்பன் பைரவனை ஏவி என்ன வனத்துக்குள்ளே போக விடலாமா? பைரவன் என்ன தடுத்துட்டாமா? ஜனங்க நல்லா இருக்கணும் தானப்பா நீங்க வைத்தியம் பாக்குறீங்க. வைத்தியம் பார்த்து காசு பணமும் சொத்துமா சேர்க்கிறீங்க. உங்களை ஏன்பா? அப்பா, கடைசியா நீங்க வனத்துக்கு அந்த நம்பூதிரி கூட தானே போனீங்க. அவர் கூட போனது சித்தர்களுக்கு பிடிக்கலையோ என்னவோ. அவர் என்னவோ தப்பான ஆளுன்னு என் மனசுக்கு பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நீங்க தான் அவருக்கு உதவி பண்றேன்னு வனத்துக்கு போனீங்க. இப்ப என்ன ஆச்சு? உங்களே உள்ள வரவிடாம பண்ணிட்டாங்க. சே, நம்பூதிரி அப்படி ஒன்றும் தப்பான ஆள் இல்லைம்மா. நீ அவரை தப்பா நினைக்காத. என்னவோ விதி என் விஷயத்துல விளையாடுது. ஈஸ்வரா, நான் என்ன பாவம் பண்ணினேன்? என் மருமக உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவனை பார்க்க போனது ஒரு குத்தமா? என்னையே வனத்துக்குள்ள வரவிடாம தடுக்கிற. ஏதோ ஜனங்க கொடுக்கிற சன்மானத்தை வாங்கிக்கிட்டு வைத்தியம் பார்க்கறத அது தொழிலா பார்க்காம ஒரு சேவையா தானே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு கூட வழி இல்லாம பண்ணிட்டியே.
இனிமே நான் எப்படி வைத்திய தொழிலை பார்ப்பேன்? இந்த தொழிலையே வேண்டான்னு சொன்னதுக்காக என் மகனையே வெளியில போடான்னு சொன்னவன்னா, ஆனா இன்னைக்கு என்னையே வனத்துக்குள்ள போக விடாம தடுத்துட்டியே. இனிமே நான் எப்படி தொழில் செய்வேன்? இத்தனை காலமா நான் வைத்திய தொழில் செஞ்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நடந்தது என் தொழிலுக்கு நேர்ந்த அவமானம் இல்லையா? இல்ல, இல்லவே இல்ல. இது உனக்கே நடந்த அவமானம். போ. ஜனங்க நோயின் என் முன்னாடி வந்து நின்னா இனிமே நான் யாருக்கு வைத்தியம் பார்க்க போறது இல்ல. எனக்கு ஏற்பட்ட அவமானம் தொடக்காம இனிமே யாரோட நாடியும் நான் பிடிச்சு பார்க்க போறது இல்ல. இது சத்தியம். இது ஓ மேல சத்தியம்.